LibreOffice Calcல் டேட்டாவுடன் வேலை செய்வது குறித்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப்போவது நிரப்பும் கருவிகள், தேர்வு பட்டியல் ஆகியவற்றைக் கொண்டு செயல்வேகம் கூட்டுதல், ஷீட்களுக்கு இடையில் தரவை பகிர்ந்து கொள்வது, தரவை நீக்குவது, மாற்றுவது, தரவின் ஒரு பகுதியை மட்டும் மாற்றுவது. இங்கே பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் LibreOffice தொகுப்பு பதிப்பு 334. ஸ்ப்ரெட்ஷீட்டில் தரவை உள்ளிடுவது சலிப்பூட்டும் வேலை வாங்கும் விஷயமாக இருக்கலாம். ஆனால் கால்க் இதை எளிதாக்க பல கருவிகளை தருகிறது. அடிப்படை வசதி என்னவெனில் சொடுக்கியால் ஒரு செல்லில் உள்ளதை இழுத்து இன்னொரு செல்லில் போட முடியும் என்பதே. ஆனால் கால்க் இன்னும் பல மீள்நிகழும் செயல்களை தானியங்கியாக செய்யும் வசதியை கொடுக்கிறது. இவை ஃபில் டூல், செலக்ஷன் லிஸ்ட் ஆகியன. இவை ஒரே ஆவணத்தின் பல ஷீட்களில் ஒரே நேரத்தில் செயலாற்ற முடியும். இவற்றை ஒவ்வொன்றாக கற்கலாம். நம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் ஃபைலை திறக்கலாம். ஃபில் டூல் ஒரு ஷீட்டின் உள்ளடக்கத்தை சுலபமாக பிரதியெடுப்பதாகும். நம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் ஃபைலில் கோஸ்ட் தலைப்பின் கீழுள்ள தரவை மற்ற பக்கத்து செல்களுக்கு பிரதியெடுக்க வேண்டும் என கொள்வோம். அப்படியானால் முதலில் பிரதி எடுக்க வேண்டிய தரவுகள் உள்ள செல்லில் சொடுக்குவோம். அது 6000 என உள்ள செல். இடது சொடுக்கி பட்டனை அழுத்தி பிடித்தபடி சொடுக்கியை 2000 செலவினம் உள்ள செல் வரை இழுப்போம். பின் தரவின் பிரதியை ஒட்ட வேண்டிய செல்களையும் தேர்ந்தெடுப்போம். இடது சொடுக்கி பட்டனை விட்டுவிடவும். மேனு பார் ல் எடிட், பின் பில் தேர்வு மீது சொடுக்கவும். துள்ளும் மெனுவில் ரைட் தேர்வில் சொடுக்கவும். நீங்கள் கோஸ்ட் தலைப்பின் கீழ் இருந்த தரவு பக்கத்து செல்களில் பிரதி எடுக்கப்பட்டதை காணலாம். மாற்றங்களை செயல் நீக்குவோம். ஷீட்களில் தரவாக சில வரிசைகளை நிரப்புவது ஃபில் டூல் ன் மேம்பட்ட சிக்கலான பயனாகும். கால்க் முழு மற்றும் சுருக்கிய வார நாட்கள் மற்றும் வருடத்தின் மாதங்களுக்கு முன்னிருப்பு பட்டியல்களை தருகிறது. அத்துடன் பயனர் தானே அத்தகைய பட்டியல்களை தயாரிக்கவும் வழி செய்கிறது. இப்போது நம் ஷீட்டில் புதிதாக டேஸ் என்ற ஒரு தலைப்பை உள்நுழைக்கலாம். இதன் கீழ் தானியங்கியாக வாரத்தின் அத்தனை நாட்களையும் காட்டப் போகிறோம். டேஸ் தலைப்பின் கீழ் 7 செல்களை தேர்ந்தெடுக்கவும். இப்போது மேனு பார் ல் எடிட், பின் பில் தேர்வுக்கு செல்லவும். மெனுவில் சீரீஸ் தேர்வை சொடுக்கவும். நீங்கள் பில் சீரீஸ் என்ற தலைப்புடன் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றுவதை காணலாம். இப்போது சீரீஸ் டைப் தலைப்பின் கீழ் ஆட்டோஃபில் தேர்வு செய்க. ஸ்டார்ட் வால்யூ புலத்தில் வாரத்தின் முதல் நாளை, அதாவது இங்கு சண்டே ஐ டைப் செய்க. அதிகமாகும் அலகு 1 என ஏற்கனவே உள்ளது. இப்போது ஒக் ஐ சொடுக்குக. தானியங்கியாக கிழமைகள் எல்லாம் செல்களில் உள்ளிடப்படுவதை கண்டீர்கள். கால்க் ல் முன் அறுதியிட்டபடி வார நாட்கள், மாதங்கள், வருடங்களை மட்டுமே இதேபோல உள்ளிட முடியும். வரிசையான தரவை தானியங்கியாக உள்ளிட இன்னொரு வழி இப்படியாக. சண்டே என ஒரு செல்லில் டைப் செய்து Enter செய்க. இது பத்தியில் அடுத்த செல்லுக்கு குவிப்பை கொண்டு செல்லும். சண்டே என டைப் செய்த செல்லுக்கு மீண்டும் போகவும். ஒரு சின்ன கருப்பு பெட்டியை செல்லின் வலது கீழ் மூலையில் காணலாம். இந்த பெட்டியில் சொடுக்கவும். அதன் கீழே சாட்டர்டே என வலது பக்க பெட்டியில் காணும் வரை இழுங்கள். சொடுக்கி பட்டனை விடவும். தானியங்கியாக செல்கள் வார நாட்களால் நிரப்பப்படுவதை காணலாம். இந்த உத்தி வரிசையாக உள்ள எல்லா தரவுகளுக்கும் வேலை செய்கிறது. மாற்றங்களை செயல் நீக்குவோம். துவக்க கடைசி அதிகமாகும் மதிப்புகளை உள்ளிடுவதன் மூலம் எண்களுக்கு ஒருமுறை நிரப்பும் வரிசையையும் உருவாக்கலாம். இதை காட்ட ஏற்கனவே செல்கள் A1 முதல் A7 ல் நிரப்பிய வரிசை எண்களை நீக்கிவிடலாம். எண்களை நீக்கிய பின் A2 முதல் A7 செல்களை மீண்டும் தேர்ந்தெடுக்கவும். மேனு பார் ல் எடிட், பில், பின் சீரீஸ் தேர்வுகளை செய்யவும். உரையாடல் பெட்டி தோன்றுகிறது. சீரீஸ் டைப் தலைப்பில் முன்னிருப்பாக லீனியர் தேர்வு இல்லையானால் அதை சொடுக்கவும்.
ஸ்டார்ட் வேல்யூவில் முதல் வரிசை எண் அதாவது 1 ஐ டைப் செய்க. எண்ட் வேல்யூவில் கடைசி வரிசை எண் அதாவது 6 ஐ டைப் செய்க. இன்கிரிமெண்ட் மதிப்பு 1 என அமைத்து கடைசியில் ஒக் ஐ சொடுக்கவும். செல்கள் தானியங்கியாக வரிசை எண்களால் நிரப்பப்படுவதை காணலாம். இந்த எல்லா முறைகளிலும் பில் டூல் ஒரு தற்காலிக தொடர்பைத்தான் செல்கள் நடுவில் உருவாக்குகிறது. அவை நிரப்பப்பட்ட பின் செல்களுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை. பில் டூல்ஸ் தவிர இன்னொரு வேகப்படுத்தும் கருவி உள்ளது. அது செலக்ஷன் லிஸ்ட். இதன் வரம்பு இது உரையில் மட்டுமே செயல்படும் என்பதே. இந்த தொடரில் பின்னால் அதை காண்போம். பில் டூல்ஸ் மற்றும் செலக்ஷன் லிஸ்ட் பற்றி அறிந்த பின் ஷீட்கள் இடையில் உள்ளடக்கங்களை பகிர்ந்து கொள்வதை காணலாம். கால்க் இல் ஒரு பயனர் ஒரே தகவலை அதே செல்லில் பல ஷீட்களில் உள்ளிடலாம். அதாவது ஒரே பட்டியலை ஒவ்வொரு ஷீட்டிலும் தனித்தனியாக உள்ளிடாமல் எல்லா ஷீட்களிலும் ஒரே நேரத்தில் உள்ளிடலாம். personal finance trackerஒட்ஸ் ஃபைலில் நம் தரவு அத்தனையும் ஷீட் 1 இல் இருக்கிறது. ஷீட் 1 இன் அதே தரவை ஷீட் 2 உம் ஷீட் 3 உம் காட்ட வேண்டுமானால் மேனு பார் இல் எடிட் பின் ஷீட் தேர்வில் சொடுக்கவும். செலக்ட் மீது சொடுக்கவும். தோன்றும் உரையாடல் பெட்டியில் Shift விசையை பயன்படுத்தி ஷீட் 1, ஷீட் 2 மற்றும் ஷீட் 3 ஆகியவற்றை தேர்ந்தெடுப்போம். ஒக் மீது சொடுக்கவும். இது நம்மை ஷீட் 1 க்கு கொண்டு போகும். இப்போது ஷீட் 1 இல் சில தரவுகளை உள்ளிடுவோம். உதாரணமாக F12 குறிக்கும் செல்லில் டைப் செய்யலாம். This will be displayed on multiple sheets. ஷீட் 2 மற்றும் ஷீட் 3 கீற்றுகளின் மீது ஒவ்வொன்றாக சொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு ஷீட்களிலும் F12 குறிக்கும் செல்லில் அதே தரவு இருக்கிறது. மாற்றங்களை செயல் நீக்குவோம். அடுத்து செல்களில் எந்தெந்த விதங்களில் தரவை நீக்க முடியும் மற்றும் திருத்த முடியும் என்று பார்க்கலாம். செல்லின் ஒழுங்கை குலைக்காமல் எப்படி அதில் தரவை நீக்கலாம்? செல்லை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் இன்புட் லைன் புலத்தில் செல்லின் தரவு காட்டப்படுவதை காணலாம். இப்போது விசைப்பலகையில் Backspace பட்டனை அழுத்தவும். தரவு நீக்கப்படுவதை காணலாம். மாற்றங்களை செயல் நீக்குவோம். செல்லில் தரவை மாற்ற அதை தேர்ந்தெடுத்து அதில் பழைய தரவின் மேல் புதிதாக எழுதுங்கள். தரவு பழைய ஒழுங்கிலேயே இருக்கும். மாற்றங்களை செயல் நீக்குவோம். செல்லில் உள்ளதை முழுதும் நீக்காமல் தரவின் ஒரு பகுதியை மட்டும் மாற்ற செல்லில் இரட்டை சொடுக்கு சொடுக்குங்கள். இப்போது கர்சர் மூலம் இடத்தை மாற்றி உங்கள் தேவைக்கு ஏற்ப திருத்தங்களை செய்யலாம். மாற்றங்களை செயல் நீக்குவோம். இத்துடன் லிப்ரியாஃபிஸ் கால்க் மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது நிரப்பும் கருவிகள் தேர்வு பட்டியல் கொண்டு செயல் வேகம் கூட்டுதல், ஷீட்களுக்கு இடையில் தரவை பகிர்ந்து கொள்வது, தரவை நீக்குவது, மாற்றுவது, தரவின் ஒரு பகுதியை மட்டும் மாற்றுவது. கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் எழுதவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.